له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அடப்பெரும் கிருபையால் இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் கலந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நோக்கத்திற்காக நானும் நீங்களும் அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொண்டு அதற்குரிய கூலியை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமூகத்தில் உள்ள மக்கள் மார்க்கத்தில் எந்த செய்தியை சொன்னாலும், மார்க்கத்தில் எந்த நடைமுறைகளை அவர்கள் பார்த்தாலும் அதற்குரிய ஆதாரத்தோடு விளங்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை மக்களுக்கு மத்தியிலே அதிகமாக பெருகியுள்ளது. அந்த அடிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே ஓதப்படுகிற ஒரு ஸலவாத், அது சம்பந்தமான ஒரு சில சந்தேகங்களும் ஒரு சில கேள்விகளும் சில மக்களுக்கு எழுந்திருப்பதால் அந்த சந்தேகங்களை தீர்க்கும் முகமாக, அந்த சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் முகமாகத்தான் இன்றைக்கு ஸலவாத்துன் நாரியா என்ற இந்த ஒரு தலைப்பை நம்முடைய மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அல்லாஹ் நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை விளங்குவதற்கும் அதை புரிந்து நடப்பதற்குண்டான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும். ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத்துன் நாரியா, மக்களுக்கு மத்தியிலே ஓதப்படுகிற ஸலவாத்துன் நாரியா என்று பெயர் வைக்கப்பட்டு ஓதப்படுகிற ஒரு வகையான ஸலவாத் மக்களுடைய நடைமுறைகளில் மிகுதமாக காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த ஸலவாத்தில் சில ஷிர்குனுடைய வாசகங்கள், இணை வைப்பிற்குரிய சில வாசகங்கள் இருப்பதாக சொல்லி இந்த ஸலவாத்தை ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சில மக்களையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப இந்த ஸலவாத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அரபியில ஓதப்படுகிற இந்த ஸலவாத்தினுடைய பொருள் என்ன என்று விளங்குவதற்கும், அந்த பொருள் இணை வைப்பிற்குரிய கருத்தை, ஷிர்கிற்குரிய உள்ள கருத்தை அது தருகிறதா இல்லையா என்பதற்குரிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகிற வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ஸலவாத்துகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பல வார்த்தைகளை கொண்டு பல விதங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிறது. அதுல ஒரு வகையான ஸலவாத் தான் இந்த ஸலாத்துன் நாரியா அப்படிங்கிற இந்த ஸலவாத். இந்த ஸலாத்துன் நாரியா அப்படின்னா என்ன, எதை மக்கள் அந்த ஸலவாத்தாக நினைத்து ஓதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மத் அல்லதி தன்ஹல்லு பிஹி அல் உக்த் வ தன்ஃபர்ஜு பிஹி அல் குரப் வ துக்தா பிஹி அல் ஹவாயிஜ் வ துனாலு பிஹி அர் ரகாயிப் وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. இந்த ஒரு ஸலவாத்தை மக்களுக்கு மத்தியில ஸலவாத்துன் நாரியா என்று அதிகமாக ஓதப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஸலவாத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹும்ம, இறைவா, ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன், பரிபூர்ணமான அருளை நீ பொழிய செய்வாயாக, ஓ ஸல்லிம் ஸலாமன் தாமன், நிரப்பமான சாந்தியையும் நீ அளிப்பாயாக, அலா சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிரப்பமான பரிபூர்ணமான அருளையும் நிரப்பமான சாந்தியையும் நீ தருவாயாக. அல்லது அந்த முஹம்மது எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட முஹம்மது என்றால் தன்ஹல்லு பிஹி அல் உகத், இவர்கள் மூலமாக முடிச்சுகள் சிக்கல்கள் அவிழுமே, அப்படிப்பட்ட முஹம்மது. வ தன்ஃபர்ஜு பிஹி அல் குரப், துன்பங்கள் இவர்கள் மூலமாக நீங்குமே, அப்படிப்பட்ட முஹம்மது. வ துக்லா பிஹி அல் ஹவாயிஜ், இவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படுமே. வ துனாலு பிஹி அர் ரகாயிப், இவர்கள் மூலமாக நாட்டங்கள் நிறைவேற்றப்படுமே. வ ஹுஸ்னுல் ஹவாத்தின், அழகிய இறுதி முடிவு இவர்கள் மூலமாக உண்டாகுமே. வ யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம், சங்கையான இவர்களுக்காக வேண்டி மழை பொழியுமே, இவர்களுடைய திருமுகத்திற்காக வேண்டி சங்கையான இவர்களுக்காக வேண்டி மழை பொழியுமே. அப்படிப்பட்ட அந்த முஹம்மதின் மீது நீ பரிபூர்ணமான அருளையும் நிரப்பமான சாந்தியும் நீ அளிப்பாயாக. வ அலா ஆலிஹி, அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், வ ஸஹபிஹி, அவர்களுடைய தோழர்கள் மீதும், ஃபீ குல்லி லம்ஹத்தின் வ நஃபஸின், ஒவ்வொரு கண் சிமிட்டக்கூடிய அந்த நேரத்திலும் ஒவ்வொரு மூச்சினுடைய நேரத்திலும் நீ அந்த அருளையும் அந்த சாந்தியையும் நீ அளிப்பாயாக. பிஅததி குல்லி மஅலூமின் லக், உனக்கு அறியப்பட்ட அனைத்து எண்ணிக்கையை கொண்டும் அந்த நபியின் மீது நீ ஸலவாத்தை சொல்வாயாக, நீ சலாத்தை சலாமை நீ சொல்வாயாக, அருளையும் சாந்தியையும் நீ அளிப்பாயாக. அப்படிங்கிறது இந்த ஸலவாத்துன் நாரியா என்று சொல்லப்படக்கூடிய ஓதப்படுகிற இந்த ஸலவாத்தினுடைய பொருள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸலவாத்தில் சிறுக்குடைய இணை வைப்பிற்குரிய வாசகங்கள் அமைந்திருப்பதாக ஒரு சில சந்தேகங்கள் சில மக்களுடைய உள்ளத்தில விதைக்கப்பட்டிருக்கிறத நம்ம விளங்குறோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய சந்தேகங்களை அந்த தெளிவுகளை இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நம்ம பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த ஸலவாத்துன் நாரியா அப்படின்னு அதனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கல, இதுல சில மக்களுக்கு சில விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த ஸலாத்துன் நாரியா அப்படின்னு சொன்னாலே மக்கள் இந்த ஸலாத்துன் நாரியா அப்படிங்கிறதுக்கு அக்னி பூஜை அப்படின்னு அர்த்தம் வைக்கக்கூடியதை நீங்க கேட்டிருப்பீங்க. சில மக்கள் அப்படி சொல்லுவாங்க. அதே போல இன்னும் சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஸலாத்துன் நாரியானா என்ன தெரியுமா, நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஸலாத், நாரியான நரகம், நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஸலவாத் அப்படின்னு சொல்லி சில மக்கள் அர்த்தம் வைப்பதை, அப்படி இதற்கு பெயர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுல நாரியா அப்படின்னு வார்த்தை வருது. நாருன்னா நெருப்பு. அப்ப ஸலாத்துன் நாரியா அப்படின்னா நெருப்பு. இந்துக்களிடத்துல அக்னி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப இந்துக்களோட ஒப்பிட்டு இதை பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த ஸலவாத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாரியான நெருப்பு, ஸலாத் என்பதற்கு நம்ம தொழுகை அப்படின்னு அர்த்தம் வச்சிருக்கிறோம். அல்லது ஸலாத் என்பதற்கு நபியின் மீது சொல்லப்படுகிற ஸலவாத்துன்னு நம்ம அதை நம்ம விளங்கி இருக்கிறோம். அந்த விளக்கத்தை மாத்தி ஸலாத்துண்டா பூஜை அப்படின்னு சொல்லி ஸலாத்துன் நாரியா, அக்னி பூஜை என்று சொல்லப்படக்கூடிய இந்துக்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சில மக்களை நம்ம பார்க்கிறோம். ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நாரியா அப்படின்னு சொன்னா நரகம், நாருண்டா நரகம், அப்ப நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸலவாத் அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்லக்கூடியதை பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஸலாத்துன் நாரியாவுக்கு இது பொருள் கிடையாது. ஒரு சில வார்த்தைகளை எப்படி பொருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற சில முறைகள் இருக்கு. அந்த முறைகளை மீறி சில இடங்களை நம்ம பொருள் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம சொல்றதாக இருந்தா, நம்ம குனூத் நவாஸ்ன்னு ஒன்று ஓதுவோம். சில நேரங்களில் முஸ்லிம்களுக்கு கடுமையான சிரமங்கள், சீற்றங்கள், சீரழிவுகள் ஏற்பட்டால் தொழுகையில நம்ம என்ன செய்வோம், இந்த குனூத் நவாசில் அப்படின்னு ஓதுவோம். நவாசில் தான் என்ன, நமக்கு இறங்கிய அந்த சிரமங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். சிரமங்கள், துன்பங்கள், கஷ்டங்களுக்கு நவாசில் அப்படின்னு அரபியில சொல்லுவாங்க, பன்மையான வார்த்தை. அப்ப குனூத்துன் நவாசில் அப்படின்னா நமக்கு இறங்கிய அந்த சிரமங்களை நீக்குவதற்காக வேண்டி ஓதப்படுகிற குனூத் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் வைக்கணுமே தவிர, குனூத்துனா குனூத்து ஓதுறோம்ல அந்த குனூத்து, நவாசில்னா சிரமங்கள். அப்ப சிரமங்களுக்காக வேண்டி நம்ம ஓதக்கூடிய குனூத்து, சிரமங்கள் வர வேண்டும் என்பதற்காக ஓதப்படக்கூடிய குனூத்துன்னு யாராவது அர்த்தம் வைப்பாங்களா? அப்படி பொருள் செய்ய மாட்டாங்க. அது தவறான அர்த்தம்ங்கிறது எல்லா மக்களும் வழங்குவாங்க.
அப்ப ஒரு சில வார்த்தைகளை எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்கிற முறை இருக்கு. இஸ்லாத்துல கஸ்வத்து சவீக் அப்படின்னு ஒரு போர் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு போருக்கு அந்த பெயர் சொல்லுவாங்க. சவீக்ண்டா மாவு அப்படின்னு அர்த்தம், கஸ்வாட்டா போர். அப்ப கஸ்வத்து சவீக் மாவு சண்டை அப்படின்னு சொல்லி அந்த போருக்கு பெயர். மாவு சண்டைனா என்ன? மாவுக்காக போய் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற அதுக்கு அர்த்தம் வைக்க மாட்டாங்க. போர்ல இருந்து ஓடக்கூடியவங்க என்ன செஞ்சாங்கன்னா மாவை விட்டுட்டு ஓடினதுனால அந்த மாவை மையப்படுத்தி அந்த போருக்கு அப்படி பெயர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு பெயருக்கு பின்னாலும் ஒரு காரணத்தின் அடிப்படையில ஒரு பெயர் வைக்கப்பட்டிருக்கும். இப்ப சலாத்து நாரியாவுக்கு அக்னி பூஜைன்னு வைங்களேன். இப்படி ஒரு காரணம் சொல்றாரு. நம்முடைய இஸ்லாத்துல வந்து சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை வேண்டி நம்ம தொடரக்கூடிய தொழுகை ஒன்று இருக்கு. அப்போ சலாத்துல் இஸ்திஸ்கா அப்படின்னா மழை பூஜை அப்படின்னு ஒரு அர்த்தம் வச்சா நம்ம ஒத்துக்கொள்வோமா? அதே போல சலாத்துல் குசூஃப் என்று ஒன்று இருக்கு, கிரகண தொழுகைகள் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர் உங்க இடத்துல சலாத்துல் குசூஃப்னு ஒன்று இருக்கு, அதாவது கிரகண பூஜை, நீங்களும் கிரகணங்களுக்கு பூஜை செய்யறீங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னா நம்ம அதை ஒத்துக்கொள்வோமா? அப்ப அந்த இடத்துல எப்படி அர்த்தத்தை நம்ம திருத்தி கொடுப்போம்? சலாத்துல் இஸ்திஸ்கானா மழை வேண்டி மழை எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக தொழப்படக்கூடிய தொழுகை. சலாத்துல் குசூஃப் அப்படின்னு சொன்னா கிரகண தொழுகைனா கிரகணங்களுக்காக தொழக்கூடிய தொழுகை இல்ல, கிரகணங்கள் மூலமாக சில ஆபத்துகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பாதுகாப்பு தேடி நாங்கள் தொழக்கூடிய தொழுகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்ப ஒவ்வொரு வார்த்தையையும் விளங்குவதற்கும் அதை அர்த்தம் வைப்பதற்கும் என்ற சில நடைமுறைகள் இருக்கிறது. அதே போல சலாத்து நாரியா அப்படின்னு சொன்னா நரக செலவாத்து, நாரியான்னு வந்துருச்சு, நாரியான நெருப்பு செலவாத் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அதற்குண்டான சில பொருள் அடிப்படையில சில காரண அடிப்படையில் அதற்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாரியா அப்படின்னு சொன்னா நார் அப்படின்னா நெருப்பு. ஒரு பொருளை நம்ம நெருப்புல போட்டா அந்த பொருள் வேகமாக கரிந்து போயிடும், வேகமாக எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த ஸலவாத்தை ஓதுகிற பொழுது, ஓதி ஒரு நாட்டத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது உடனடியாக அல்லாஹ் அந்த நாட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்பு உண்டு, அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் என்ற ஒரு நல்லெண்ணத்துல அதற்கு அப்படி ஒரு பெயரை வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, பொதுவாக ஸலாத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு, நிறைய ஏராளமான சிறப்புகள் உண்டு. இந்த ஸலவாத்துல, இந்த ஸலாத்து நாரியால நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அம்சம் இருக்கும். ஒன்னு ஸலவாத், ரெண்டாவது நபியை புகழக்கூடிய அம்சம். இந்த ரெண்டுமே சேர்ந்து இருப்பதால் நபியை புகழுவது, நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுவது, இந்த ரெண்டு அம்சமும் சேர்ந்து இருப்பதால் ஸலாத்து நாரியா, நெருப்பு ஸலவாத் அப்படின்னா நெருப்பு எப்படி ஒரு பொருளை வேகமாக எரித்து விடுகிறதோ அது போல இந்த ஸலவாத்தை ஓதினால் இறைவனிடத்துல அவருடைய தேவை நிறைவேற்றப்பட அல்லாஹ் அருள் புரிவான் என்ற ஒரு எண்ணத்துல அதற்கு அப்படி ஒரு பெயர் வச்சிருக்காங்க. இது நம்முடைய வழக்கத்துல நாம பயன்படுத்தக்கூடிய வழக்கங்கள்ல கூட இந்த மாதிரி கருத்துள்ள சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம். அதாவது ஒரு வார்த்தைக்கு நேரடியா பொருள் வச்சா தப்பா இருக்கும், அதை நம்ம என்ன செய்வோம், நல்ல எண்ணத்துல வழங்குவோம். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போங்க, போய் அங்க ஒருத்த மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவர்கிட்ட இப்படி கேட்பாங்க, தலைவலிக்கு மாத்திரை தாங்க அப்படின்வாங்க. தலைவலிக்கு மாத்திரை அப்படின்னா என்ன விளங்குது? தலைவலி வர்றதுக்கு மாத்திரை கேட்கிறாரு. அப்ப தலைவலி வர மாதிரி மாத்திரையை கூடன்னு கொடுப்பாங்களா? ஜுரத்துக்கு மாத்திரை தாங்கன்னு கேட்பாங்க, ஜுரத்துக்கு மாத்திரை, ஜுரம் வர்றதுக்கு மாத்திரை கேட்கிறாரு, அதனால இந்த மாத்திரை போடு உனக்கு ஜுரம் வரும் அப்படின்னு கொடுப்பாங்களா? அப்ப ஜுரத்துக்கு மாத்திரை தாங்க, தலைவலிக்கு மாத்திரை தாங்க அப்படின்னு சொன்னா தலைவலியை போக்குவதற்கு மாத்திரை தாங்கன்னு அர்த்தம், ஜுரத்தை போக்குறதுக்கு மாத்திரை தாங்கன்னு அர்த்தம். அப்ப ஜுரம் உண்டாகிறதுக்கு மாத்திரை தாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அப்ப ஸலாத்து நாரியான்னா நெருப்பை உண்டாக்கக்கூடிய, நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸலவாத்துங்கிற அர்த்தம் கிடையாது, நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஸலவாத் என்று நம்ம அர்த்தம் வைக்கிறோம். இதுக்குதான் நான் ஏராளமான உதாரணங்களை சொன்னேன். குனூத்து நாசிலானா சிரமங்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்காக ஓதக்கூடிய குனூத்தை தவிர கஷ்டங்கள் சிரமங்கள் வருவதற்காக ஓதக்கூடிய குனூத்துன்ற அடிப்படையில குனூத்து நவாசில் நம்ம சொல்றது கிடையாது. ஸலாத்துல் குசூஃப் அப்படின்னு சொன்னா கிரகண தொழுகையின்
மூலமாக, கிரகணத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்குகளை நீக்குவதற்காக சொல்லப்படுகிற செய்யப்படுகிற தொழுகையை தவிர கிரகணத்திற்காக செய்யப்படுகிற தொழுகை கிடையாது. கிரகணத்திற்காக வேண்டி செய்யப்படுகிற வழிபாடுகள் என்று கிடையாது அப்படின்னு நான் ஒரு உதாரணம் காட்டினேன். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்குரிய பொருளை அது நியாயமான அந்த அர்த்தத்துல நியாயமான ஒரு போக்கிலே வைக்க வேண்டும் என்ற சில நடைமுறை விதிகள் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நம்ம அதற்குரிய அர்த்தங்களை வைக்கணும். அப்ப அந்த அடிப்படையில் ஸலாத்துன் நாரியான்னா நெருப்பு ஸலவாத் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பொருள் நெருப்பிலே போட்டால் எப்படி வேகமாக கரிக்குமோ அது போல இந்த ஸலவாத்தை ஓதுவதால் அல்லாஹ் அவருடைய தேவையை வேகமாக நிறைவேற்றுவான் என்ற அடிப்படையில் இதற்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஸலவாத் அல்ல, நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய என்ற ஒரு நல்ல கருத்தை வைக்கக்கூடிய ஒரு அர்த்தமும் அந்த ஸலாத்துன் நாரியாவில் இருக்கக்கூடிய அம்சத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஸலாத்துன் நாரியாவுடைய பெயர் காரணத்தை நம்ம புரிஞ்சாச்சு. அடுத்த உள்ள செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஸலாத் என்பது அல்லாஹ்வால குர்ஆன்ல அடியார்களுக்கு ஏவப்பட்ட ஒரு விஷயம். அதையும் தாண்டி இந்த ஸலாத்துன் நாரியாவை ஏன் சில மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க, ஓதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஸலாத்துல பாருங்க, நபியே மீது ஸலவாத்து சொல்லு, யா அல்லாஹ் இறை நபியின் மீது நீ அருளை பொழி, சாந்தத்தை நீ தா என்று சொல்லக்கூடிய வாசகம் இருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலத்தன் வ ஸல்லிம் ஸலாமன் தாமன் அலா சய்யிதினா முஹம்மத், முஹம்மது ஆகிய எங்களுடைய தலைவர் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிபூரணமான அருளையும் நிரப்பமான சாந்தியையும் யா அல்லாஹ் நீ தா, வ அலா ஆலிஹி அவருடைய குடும்பத்தார்கள், வ ஸஹ்பி அவருடைய தோழர்கள் மீது நீ தா அப்படின்ற வாசகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஷிர்க்குக்குரிய இணைவைப்புக்குரிய வாசகமாக சொல்லல. அப்போ வேற எதை இணைவைப்புக்குரிய வாசகமாக சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நான் ஓதி காட்டினா இந்த 2 லைன், இதுக்கு நடுவுல நபியை பற்றி புகழக்கூடிய ஒரு 6 வார்த்தைகள் வருது. இந்த 6 வார்த்தைகள் இணை வைப்பிற்குரிய வார்த்தைகள் என்று சொல்லி இந்த ஸலவாத்தை ஒதுக்கக்கூடிய ஒரு சில மக்களை நம்ம பார்க்கிறோம். என்ன அந்த இணை வைப்பிற்குரிய வார்த்தை என்று அவங்க விளங்கக்கூடிய அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, 1 தனஹல்லு பிஹி அல் உக்த், இந்த நபியின் மூலமாக முடிச்சுகள் சிக்கல்கள் அவிழுமே, அப்படிப்பட்ட ஒரு நபி என்று அதுல வருது, அந்த ஒரு வாசகம். 2வது தன்ஃபர்ஜு பிஹி அல் குரப், சிரமங்கள் இவர்கள் மூலமாக நீங்குமே அகழுமே, இது 2வது வாசகம். 3வது துகவா பிஹி அல் ஹவாயிஜ், தேவைகள் இவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுமே, இது 3வது. 4வது துனாலு பிஹி அர் ரகாயிம், நாட்டங்கள் இவர்கள் மூலமாக நிறைவேறுமே அடையுமே, இந்த வாசகம். 5வது ஹுஸ்னுல் ஹவாத்தின், இறுதி முடிவு இவர்கள் மூலமாக ஏற்படுமே. 6வது யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜிஹில் கரீம், இவர்களுடைய திருமுகத்தின் காரணமாக மழை பொழியுமே. இந்த 6 வாசகங்கள், இந்த 6 வாசகங்கள் நபியை பற்றி புகழ்ந்து சொல்லப்படக்கூடிய வாசகங்கள். இவர்கள் மூலமாக சிக்கல் அவிழ்கிறது, இவர்கள் மூலமாக துன்பங்கள் அகழுகிறது, இவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்பட்டது, இவர்கள் மூலமாக நாட்டங்கள் அடையப்படுவது, இவர்கள் மூலமாக இறுதி முடிவுகள் ஏற்படுவது, இவர்கள் மூலமாக மழை பொழிவது. இந்த 6 விஷயங்களும் ஷிர்க்கிற்குரிய இணைவைப்பிற்குரிய வாசகங்கள் என்று ஒரு சில மக்கள் விளங்கி இருக்கிறார்கள். அது தவறான விளக்கம் என்பது மட்டுமல்ல, இந்த 6 பண்புகளும், நம்ம 6 விஷயம் சொன்னல, இந்த 6 குணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிட்டு நாம் சொல்லலாம் என்பதற்கு ஹதீஸுகளை நீங்கள் பார்த்தால், குர்ஆன்ல பார்த்தால் ஏராளமான சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு சான்றாக உங்களுக்கு முன்னால் இந்த குறுகிய நேரத்துல ஒரு சில சான்றுகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன். முதல்ல உள்ள விஷயம், தனஹல்லு பிஹி அல் உக்த், முடிச்சுகள் சிக்கல்கள் இவர்கள் மூலமாக நீங்குமே, அப்படிப்பட்ட அந்த நபி அப்படின்னு சொல்லி நபியை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இந்த ஸலாத்துன் நாரியால இடம் வருது. தனஹல்லு பிஹி அல் உக்த், முடிச்சுகள் இவர்கள் மூலமாக நீங்குமே, இவர்கள் மூலமாக அவிழுமே அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம். இது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சிக்கல் அவிழும் என்பது, சிக்கல்கள் அவிழ்கிறது என்ற ஒரு விஷயம் எல்லா மக்களுக்கும் விளங்கிய புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். இதுக்கு தனி நம்ம ஆதாரங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு நிறைய சான்றுகளை இதுக்கு தனியாக காட்டணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாரும் விளங்கின ஒரு விஷயம். குர்ஆன் ஹதீஸ்கள்ல நிறைய சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை எடுத்து வாழுகிறார்களோ, யாரெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த பாதையை அவர்கள் சரியாக பின்பற்றி நடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில எந்த சிக்கல்களும் ஏற்படாது. வரக்கூடிய சிக்கல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலின் படி நடந்தால் அது எல்லா சிக்கலும் தீர்ந்து போயிடும், எல்லா சிக்கலும் அவிழ்ந்து போயிடும். அதனால தான் அல்லாஹ் நபியை இந்த உலகத்திற்கு மக்களுக்கு அனுப்புனா. குர்ஆன வேதத்தை மட்டும் கொடுத்துட்டு இதான் சட்டம், இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கலாமே. அப்படி மட்டும் அல்லாஹ் செய்யல. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மக்களுக்கு மத்தியில பழக வேண்டும், எப்படி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட வேண்டும், எப்படி உலக ரீதியான விஷயங்கள்ல ஈடுபட வேண்டும் என்ற பல்வேறுபட்ட தகவலை, பல்வேறுபட்ட வாழ்க்கை முறைகளை, பல்வேறுபட்ட சிக்கலை தீர்க்கக்கூடிய வழியை இந்த நபியினுடைய வாழ்க்கையிலே அமைத்து தந்து இந்த மக்களுக்குரிய ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் என்ன செய்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியினுடைய விஷயத்திலே உங்களுக்கு, இந்த நபியிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய நடைமுறை இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அஹ்ஸாப்ல 21வது வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபியிடத்துல அழகிய நடைமுறை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான்னா, எல்லா விஷயங்களிலும் நடைமுறை இருக்கிறது. உங்களுடைய குடும்ப சிக்கல்கள் இருக்கிறதா, அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய அழகிய நடைமுறை நபியிடத்துல இருக்கிறது. உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையா, அல்லது அடுத்தவரோடு பழகக்கூடிய விஷயங்கள்ல பிரச்சனையா, அல்லது சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனையா, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் ரசூலுடைய வாழ்க்கையில இருக்கு. அவர்களுடைய சொல்லுல இருக்கிறது, அவர்களுடைய செயல்கள்ல இருக்கிறது, அவர்களுடைய குண நலன்களில் இருக்கிறது. அப்ப யார் இந்த ரசூலுடைய நடைமுறைகளை எடுத்து நடக்கிறாரோ, ஒன்று அவர்களுக்கு சிக்கல் வராது, இன்னொன்று வந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் இந்த நபியினுடைய வாழ்வில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படின்னு சொல்லும் போது சிக்கல்கள் இவர்கள் மூலமாக அவிழ்கிறது. எப்படி அவிழ்து? சிக்கல், ஒவ்வொரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நபியை அனுப்பினான். அப்ப அந்த நபியினுடைய வாழ்க்கையின் மூலமாக, அந்த வாழ்க்கையை உள்ள விஷயங்களை எடுத்து செயல்படுவதன் மூலமாக, அந்த நபியை பின்பற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். இது மறுக்க முடியுமா? ஒருவரை அல்லாஹ் அழகிய முன்மாதிரின்னு சொன்னா, அந்த முன்மாதிரியை எல்லா விஷயங்களிலும் நாம பயன்படுத்தினால் நமக்கு சிக்கல் இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படுங்கிறதுனால தான் நபிய அழகிய முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்லி காட்டான். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபியை நாம் பின்பற்றுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில உள்ள சிக்கல்கள் நீங்கும், நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் நீங்கும். இவர்களுடைய சொல் செயல் குணநலன்கள் அங்கீகாரங்களை எடுத்து செயல்படுகிற பொழுது வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் நீங்கி விடுகிறது, விலகி விடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இந்த நபியை கொண்டு சிக்கல்கள் நீங்கும் என்று சொல்லுவது தவறு கிடையாது. அதே போல இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய கிதாப் ரிசாலால இவங்க ஒரு செய்தியை சொல்லி காட்டுறாங்க பாருங்க. ஃபலம் தும்சிபினா நிஅமத்துன் லஹரத் வலா பதனத். நமக்கு ஏற்பட்ட வெளிப்படையான உள்ரங்கமான அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகள் இருக்கிறது. நில்லா பிஹா ஹவ்வன் ஃபீ தீனின் வ துன்யா. இந்த உலக விஷயங்களிலும் மார்க்க விஷயத்திலும் அந்த அருட்கொடையை கொண்டு நாம் ஒரு நல்ல அந்தஸ்தை அடைவதும், இந்த உலக விஷயத்திலும் அல்லது மார்க்க விஷயங்களிலோ நாம் இந்த அருட்கொடையின் மூலமாக நமக்கு வந்த சிரமங்கள் நீக்கப்படுவதும், அல்லது இந்த அருட்கொடையின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த அந்தஸ்தோ, இந்த அருட்கொடையின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த நமக்கு ஏற்பட்ட சிரமங்கள் நீங்குவதோ, உலகம் அல்லது மார்க்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றிலே நமக்கு ஏற்படுவது இல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபபுஹா. அதற்கு காரணமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவங்க காரணமா இருக்கிறாங்க? அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவன்,
அவர்களுடைய சொல் செயலை பின்பற்றி நடக்கக்கூடியவன் சிக்கல் இல்லாத வாழ்க்கையிலே, சிக்கல் இல்லாத சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்வதற்குரிய ஒரு நிலையம் அடையறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்படக்கூடிய நனவுகளுக்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய சுன்னாவை பின்பற்றுகிறான், ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய சொல்லை பின்பற்றுகிறான், ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய நடைமுறைகளை எடுத்து நடக்கிறான். அந்த அடிப்படையில நமக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அவிழ்வது நபியை பின்பற்றுவதால் ஏற்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை நம்மால் எளிமையாக விளங்க முடிகிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நபியை உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தன்ஹல்லு பிஹி அல் உகத், இந்த நபியின் மூலமாக சிக்கல்கள் அவிழ்கிறது என்று சொல்லப்பட்ட வாசகம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட வாசகம். அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்னு தைமியா, இவர் ஷைኹல் இஸ்லாம்லாம் சொல்லுவாங்க. இப்னு தைமியா தன்னுடைய ஃபதாவால சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க, அன்ன ஸஅாதத வல் ஹுதா ஃபீ முதாபஅத் ரசூல், ரசூலை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே தான் நேர்வழியும் சீதேவித்தனங்களும் இருக்கிறது. வஅன்ன ضلال والشقاء في مخالفته, இந்த ரசூலை மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே மூதேவித்தனமும் வழிகேடும் இருக்கிறது. வஅன்ன குல்ல கைரின் ஃபில் உஜூதி, ஏற்படக்கூடிய எல்லா நடவுகளும் இம்மா ஆமுன் வ இம்மா காசுன், அது பொதுவான குறிப்பான எல்லா நடவுகளும் ஃபமன்ஷவுஹு மின் ஜஹத்திர் ரசூல், அது ரசூல் புறமிலிருந்து தான் அது தோன்றுகிறது அப்படின்னு இப்னு தைமியா சொல்றார். காரணம் என்ன? யார் நபியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய எல்லா நடவுகளும் அந்த நபியை பின்பற்றுவதால், அந்த நபியினுடைய சொல்லை ஏற்று நடப்பதால் அவருக்கு ஏற்படுகிறது. ஏன்? அவங்க தானே வழிகாட்டி தந்தாங்க, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி பழகணும், இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய நடவுகள் எப்படி ஏற்படுது? நபியினுடைய சொல்லை செயலை அங்கீகாரத்தை பின்பற்றுவதால் நமக்கு ஏற்படுகிறது. நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, காரணம் என்ன? இந்த நபியினுடைய சொல் செயலை நாம் ஒழுங்காக பின்பற்றாமல் போனதால் நமக்கு சிக்கல்கள் வருகிறது. அப்ப சிக்கல்கள் வந்த பிறகு நபியினுடைய சொல் செயலை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு சிக்கல் அவிழ்ந்து போய்விடுகிறது. அந்த கருத்துல இப்னு தைமியா அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மஜ்மூஉல் ஃபதாவால இவருடைய கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நபியை பின்பற்றுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவிழ்கிறது. தன்ஹல்லு பிஹில் உகத், இந்த நபியின் மூலமாக சிக்கல்கள் அவிழ்கிறது என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஷிர்கிற்குரிய ஒரு இணை வைப்பிற்குரிய வாசகம் இல்லை. இது அந்த குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறான், பல்வேறுபட்ட அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. யதார்த்தமான உண்மையும் கூட என்பதை நம்மால விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆக இது இணை வைப்பிற்குரிய வாசகம் இல்லை என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். இரண்டாவதாக தன்ஃபர்ஜு பிஹி அல் குரா, இரண்டாவது உள்ள செய்தி இணை வைப்பிற்குரிய வாசகம் என்று மக்கள் தவறாக விளங்குவது, இந்த நபியின் மூலமாக துன்பங்கள் நீங்கும் என்று சொல்றாங்க. இந்த வாசகம் துன்பங்கள் நீங்குமே, அப்படிப்பட்ட நபி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட இந்த ஒரு விஷயம் இணை வைப்பிற்குரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. நபியின் மூலமாக துன்பங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயத்தின் இப்படி சொல்றதுனால அல்லாஹ் சிரமத்தை நீக்கல அப்படிங்கிறத மக்கள் சொல்றாங்கன்ற அர்த்தம் கிடையாது. நபியின் மூலமாக துன்பங்கள் சிரமங்கள் நீங்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்கு காரணம் ஹதீசுகள்ல பார்க்கிறோம். ஒரு சில மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். ஹதீசுகள்ல ஆதாரம் இருக்கிறது. இன்னும் ஒரு சில ஹதீசுகளை நீங்கள் பார்த்தால் உலகத்துல உள்ள இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்கு நபி காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று ஹதீசுகள் ஆதாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில சொல்லப்படுகிற விஷயம், நபி துன்பங்கள் நீங்குவதற்கு நபி காரணமாக இருக்கிறார்கள். நீங்க ஒரு சிரமத்துல இருக்கீங்க, ஒரு கடுமையான கஷ்டத்துல இருக்கீங்க, நான் ஒரு பணத்தை ஒரு தொகையை உங்ககிட்ட கொடுத்து இந்த சிரமத்தை நான் போக்குறேன். அப்ப நம்ம சொல்லுவோமா இல்லையா, அல்லாஹ் இவர் மூலமாக என்னுடைய சிரமத்தை அல்லாஹ் நீக்கினான் சொல்லுவோமா இல்லையா? இது ஷிர்க்குடைய வாசகம் நினைப்போமா? இது தவறான வாசகம் நினைக்க மாட்டோம். ஏன்? நீக்கிறது அல்லாஹ், இவர் மூலமாக அல்லாஹ் நீக்கிறான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு சில மக்களுடைய துன்பங்கள் நீங்குவதற்கும் அல்லது இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய ஒரு சில துன்பங்கள் நீங்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஹதீசுகள்ல நிறைய சான்றுகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நான் காட்டுறேன்.
புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 5552வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அத்வா இப்னு அபி ரபாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் இவங்களிடத்துல கேட்டாங்க, அலா உரீக இம்ராஅத்த மின் அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய ஒரு பெண்ணை உனக்கு காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அத்வா இப்னு அபி ரபாஹ் அவரிடத்துல கேட்கறாங்க. அப்ப அத்வா இப்னு அபி ரபாஹ் அவங்க அபாலா சொல்லு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹாதிஹி அல் மர்அத்து சௌதா, இந்த கருப்பு பெண்மணி தான் சொர்க்கத்திற்குரிய பெண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை அடையாளம் காட்டுறாங்க. அதை சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுறாங்க இந்த பெண்ணை பத்தி. இந்த பெண்மணி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வராங்க. வந்து சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல முறையிடுறாங்க, இன்னி உசுரா யா ரசூலல்லாஹ், நான் வலிப்பு நோயால பாதிக்கப்படுறேன், எனக்கு அடிக்கடிக்கு வலிப்பு நோய் வருது. இன்னி அத்தகஷஃப், அப்படி வலிப்பு நோய் எனக்கு ஏற்படுவதன் காரணமாக, வலிப்பு நோயுமோ தெரியல, கொஞ்சம் உதறும், கை கால் ஆடும், அவர்களுடைய என்னுடைய துணி கொஞ்சம் விலகி போகுது, ஆடை கொஞ்சம் என்னுடைய உடலை விட்டும் விலகி போகுது, இந்த மாதிரி ஒரு சிரமத்துல நான் இருக்கிறேன், ஃபதுல்லாஹ லி, எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணி கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ஷிஅத்தி ஸபர்தி வலக்கில் ஜன்னah, நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க விரும்பி இந்த சிரமத்தை, கஷ்டத்தை, சோதனை நீங்கள் ஏற்று பொறுமையாக இருந்தால் வலக்கில் ஜன்னah, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வஇன் ஷிஅத்தி தஅவத்துல்லாஹ யுஆஃபியகி, நீங்க விரும்புனீங்கன்னா நான் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றேன், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான். ரெண்டுத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு தேர்வு இருக்கு, நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் இந்த சிரமங்களை நான் ஏத்துட்டு நான் பொறுமையா இருக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் பொறுமையாக இருந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பெண்மணி திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க, இன்னி அத்தகஷஃப் யா ரசூலல்லாஹ், இந்த நோயை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஆனால் இந்த நோய் வருகிற பொழுது என்னுடைய ஆடை விலகுதல, என்னுடைய துணி விலகுதல, அது என்னால எனக்கு அது சங்கடமா இருக்கு. இன்னி அத்தகஷஃப், என்னுடைய ஆடையெல்லாம் கொஞ்சம் விலகுது, ஃபதுல்லாஹ லி அல்லா அத்தகஷஃப், இந்த ஆடைகள் விலகாமல் இருக்க நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்கிற பொழுது ஃபதஆலஹா, அந்த பெண்மணிக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை விலகாமல் இருக்க துஆ செய்கிறார்கள். அந்த ரசூலுடைய துஆவை அந்த பெண்மணி பெற்றுக்கொள்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு நிகழ்ச்சியை நீங்க யோசிங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெண்மணி தனக்கு சிரமங்கள், தனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள். அப்ப ரசூலுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ பல ஆதாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம், பல ஹதீஸின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப ஒரு துன்பம் நீங்குவதை நீங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அந்த துன்பம் நீங்குவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். துஆ செய்து அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டு அந்த துன்பங்களை நீக்குவதற்குண்டான வழிவாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், துன்பங்கள் அகழுவது இந்த நபியின் மூலமாக என்று சொல்லுவது தவறு கிடையாது. ஏன், அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏராளமாக ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே போல இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வரக்கூடிய ஒரு சில துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஹதீஸ்ல முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ ஸவாலி அல் அர்த, அல்லாஹ் எனக்கு பூமியை சுருட்டி காட்டினான். ஃபரைது மஷாரிகஹா வ மகாரிபஹா, அந்த பூமியினுடைய கிழக்கு மேற்கு பகுதிகளை நான் பார்த்தேன். வ இன்ன உம்மத்தி சயபுலுகு முல்குஹா மா ஸுவியலி மின்ஹா, அந்த பூமியிலிருந்து எதுவெல்லாம் எனக்கு சுருட்டி காட்டப்பட்டதோ அதுவரைக்கும் என்னுடைய உம்மத்தினுடைய சமுதாயத்தினுடைய ஆட்சி சென்றடையும். வ வஅதீது அல் கன்ஸைனி அல் அஹ்மர் வல் அபியத், சிகப்பு வெள்ளை என்ற இரண்டு பொக்கிஷங்களை நான் கொடுக்கப்பட்டேன். தங்கம் வெள்ளிய சொல்றாங்க, பொக்கிஷங்களை நான் கொடுக்கப்பட்டேன். வ இன்னி சஅல்து ரப்பி, என்னுடைய இறைவனிடத்துல நான் கேட்டேன், உம்மத்தி என்னுடைய சமுதாயத்திற்காக வேண்டி. ரெண்டு துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் யுஹ்லிகஹா பிஸனத்தின் ஆமத்தின். ஒரு துஆ என்ன, பொதுவான பஞ்சத்தின் மூலமாக என்னுடைய சமுதாயத்தை யா அல்லாஹ் நீ அழித்து விடாதே.
இது ஒரு துவா. வஅல்லா யுஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம், அவர்களே அல்லாமல் வேறு எதிரிகளை அவர்கள் மீது சாட்டி விடாதே என்ற இந்த ரெண்டு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி கேட்டார் அல்லாஹ்விடத்துல. ஒன்னு, பொதுவான பஞ்சத்தின் மூலமாக இந்த சமுதாயத்தை அழித்துவிடக் கூடாது. இரண்டாவது, அவர்களை அன்றி வேறு எதிரிகளை அவர்கள் மீது சாட்டிவிடக் கூடாது. வேறு எதிரிகள் அவர்களை தாக்குவதோ வேறு எதிரிகள் அவர்களை அழிக்கக்கூடிய ஒரு அம்சத்தையோ யாரெல்லாம் நீ ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு துவாவை கேட்கிறாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், யா முஹம்மதே இன்னி இதா கதைத்து கலாஅன் ஃபஇன்னஹு லா யுரத்து, நான் ஒரு தீர்ப்பு செய்து விட்டால் அது மறுக்கப்படாது. வ இன்னி அஅதைதுக லி உம்மதிக, உங்களுடைய சமுதாயத்திற்காக வேண்டி நான் கொடுத்து விடுகிறேன். அல்லாஹ் உஹுலிகஹும் பி சனத்தின் ஆமத்தின், பொதுவான இந்த பஞ்சத்தை கொண்டு அவர்களை அழிக்காமல் இருப்பேன் என்று அல்லாஹ் ரசூலிடத்துல வாக்குறுதி தருகிறான். வஅல்லா உஸல்லித அலைஹிம் அதுவன் மின் சிவா அன்ஃபுஸிஹிம், அவர்களை அன்றே அவர்களிலிருந்தே உள்ள எதிரிகளை தவிர வேறு எதிரிகளை அவர்கள் மீது நான் சாட்ட மாட்டேன் என்று அல்லாஹ் இந்த ரெண்டு துவாக்களையும் அங்கீகரித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேட்ட அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவான பஞ்சத்தின் மூலமாக இந்த உம்மத், இந்த சமுதாயம் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு, அப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஏற்படாமல் இருப்பதற்குரிய காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. அதே போல வெளி எதிரிகளால் ஒட்டுமொத்த இந்த சமுதாயமே அழிக்கப்படாமல் இருப்பதற்கு, இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இஸ்லாமியர்களை முழுக்க அழிச்சிடணும் சொல்லி அப்படி ஒரு எண்ணம் ஏற்படாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்றால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த துன்பங்களை நமக்கு தராமல் அல்லாஹ் இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசித்து பாருங்கள். இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் அத்துணை பேரும் இந்த ரெண்டு துன்பங்களை விட்டு பாதுகாப்பதற்கு காரணம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. அவர்கள் துவாவின் மூலமாக துன்பங்கள் அகலுகிறதா இல்லையா? இந்த பண்பை சொல்லுவது இணை வைப்பா? இந்த பண்பை சொல்வது ஷிர்க்குடைய வாசகமா? அப்ப இந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற வாசகம் தான் தன்ஃபர்ஜு பிஹி அல் குரப், துன்பங்கள் நபியின் மூலமாக நீங்குமே, அப்படிப்பட்ட அந்த நபி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஷிர்கோ இணை வைப்பிற்குரிய வாசகமோ இல்லை என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வாசகம் முடிஞ்சிருச்சு. மூணாவது ஒரு வாசகம் என்ன அப்படின்னா, துக்கவா பிஹி அல் ஹவாயிஜ், தேவைகள் இவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுமே அப்படின்னு சொன்ன உடனே என்ன விளங்கிக்கிறாங்கன்னா, அல்லாஹ் தானே தேவை நிறைவு செய்யக்கூடியவன், அல்லாஹ் தேவையை நிறைவு செய்யக்கூடியவன்கிறத இந்த ஸலாத்து நாரியால் மறுக்கக்கூடிய ஒரு வாசகமும் நீங்க பார்க்க முடியாது. எங்கேயாவது ஒரு வாசகம் வந்திருக்கா அல்லாஹ் தேவையை நிறைவு செய்யக்கூடியவன் என்பவன் இல்லை அப்படின்னு வந்திருக்கா? அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உங்கள் தேவைகளை நிறைவு செய்கிறார்கள், நீங்க கேட்பதை எல்லாம் அவர்கள் தான் கொடுக்கிறார்கள் என்று வருதா? இப்படிலாம் கிடையாது. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வாசகத்தை நபியின் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற இந்த வாசகத்தை சொல்லி இப்படியெல்லாம் மக்களிடத்துல சொல்லக்கூடியதை நீங்க பார்ப்பீங்க. அப்படியெல்லாம் வாசகமே கிடையாது. அந்த வாசகத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக இணைத்து சொல்லப்படுகிற மற்ற வாசகங்கள் அதெல்லாம் எது? அல்லாஹ்விடத்துல கேட்காதீங்க, நபியிடத்துல கேளுங்கள், அல்லாஹ் தேவையை நிறைவு செய்ய மாட்டான், அல்லாஹ் அஊது பில்லாஹ், அப்படி ஒரு வாசகம்லாம் அங்க கிடையாது. மக்களாக இணைத்து சொல்லப்படுகிற வாசகம். அப்ப அங்க என்ன இருக்கு? துக்கவா பிஹி அல் ஹவாயிஜ், இவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும். இவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும்னா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல்வேறுபட்ட தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்க காலங்கள்ல எத்தனை நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து தேவைகள் நிறைவேற்றப்பட்டு போயிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில செய்திகள், ஹதீஸுகளை மாத்திரம் நான் சொல்றேன். முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் 2881வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இஸ்தத்இமுஹு, உணவு வேண்டி, உணவு தாங்க, உணவு உண்பதற்கு ஏதாவது பொருள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபர் வந்தாங்க. ஃபஅதஅமுஹு ஷத்ர வஸ்கின் ஷஅீரின், தோல் நீக்கப்படாத அந்த கோதுமை இருக்குல்ல,
அந்த கோதுமையில ஒரு பாதி வஸ்து, வஸ்து அப்படின்னு சொன்னா நம்ம இன்னைக்கு கிலோகிராம்ல யூஸ் பண்றோம், கிலோ டன்னு நம்ம யூஸ் பண்றோம்ல, அந்த மாதிரி அந்த காலங்கள்ல பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அளவு முறை. ஒரு பாதி வஸ்து அளவுக்கு, ஒரு 60 கிலோன்னு வைங்களேன், ஒரு பாதி வஸ்து அளவிற்கு தொழில் நீக்கப்படாத கோதுமையை தருகிறார்கள். ஒரு 60 கிலோ கோதுமை தராங்கன்னு வைங்களேன். அப்படி அந்த உணவை வழங்கின உடனே இவரு கொண்டு போறாரு. ஃபமா ஸால ரஜுலு யகுலு மின்ஹு வம்ராத்துஹு வ லைஃபுஹுமா. இந்த நபர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த பாதி வஸ்து கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமையில இருந்து சாப்பிடுறாரு. இவரும் சாப்பிடுறாரு, இவருடைய மனைவியும் சாப்பிடுறாங்க, இவர்களுடைய விருந்தாளிகளும் அந்த கோதுமையில சாப்பிட்டுட்டு வராங்க. ஹத்தா காலவு. இவர் ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, நம்ம இந்த கோதுமையில சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இந்த கோதுமை காலி ஆயிடுச்சா, இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அளந்து பார்த்துடுறாரு. அளந்து அதை பார்த்த உடனே அந்த கோதுமை காலியா போயிருச்சு, அந்த கோதுமை குறைஞ்சு போச்சு. ஃபஅத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட இடத்துல வராங்க. வந்து இவங்க இந்த மாதிரி செய்தியை சொல்றாங்க, அந்த கோதுமை நீங்க கொடுத்தீங்க, அது காலியா போயிருச்சு அப்படின்னு சொல்லி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்து சொல்றாங்க, லவ்லம் தகில்ஹு, நீங்க அளந்தீங்கல்ல, நீங்க கோதுமை காலியா இருக்குமோ எவ்வளவு இருக்குமோ சொல்லி நீங்க அளந்தீங்கல்ல, அப்படி நீங்கள் அளக்காமல் இருந்தால், அந்த கோதுமையை நீங்கள் நிறுத்து பார்க்காமல் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி அளந்து பார்க்காமல் இருந்தால், லஅகல்தும் மின்ஹு வலகாமலக்கும், அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள், அது உங்களுக்காக வேண்டி இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சம்பவத்துல நம்ம விளங்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு தேவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்தார்கள். அவர்களுடைய தேவையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்து வைத்தார்களா இல்லையா, அதான் இந்த ஹதீஸ்ல விளங்கக்கூடிய விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவையை நிறைவு செய்வார்கள். தனக்கு இருக்கோ இல்லையோ, தன்னுடைய குடும்பங்களுக்கு இருக்கோ இல்லையோ, அடுத்தவர்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பு, ஒரு பழக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இருக்கிறது. இன்னொரு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு, 3540வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நம்ம கையில இருக்கிறத கொடுத்தது முன்னாடி உள்ள சம்பவம். இந்த ஒரு செய்தியை பாருங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய கருத்தில் அமைந்த ஒரு செய்தி. புகாரியில 3540வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சாயிப் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜுஐத் இப்னு அப்துர் ரஹ்மான் அப்படிங்கிறவங்க பார்க்கறாங்க. ஜுஐத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சாயிப் இப்னு யஸீத் அவர்களை பார்க்கறாங்க. எந்த வயசுல பார்க்கறாங்க தெரியுமா? 94 வயசுல, இப்னு 94 94 வயசுல ஜல்தன் முஅ்ததிலன், நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரம் உள்ளவர்களாக பார்க்கிறாங்க. முஅ்ததிலன் நல்ல நிமிர்ந்தவர்களாக, கூணு விழாம. 94 வயசுனும் போது கொஞ்சம் ஆடு ஒடுங்கி உடம்பெல்லாம் கொஞ்சம் கூணு விழுந்து இப்படி ஆயிடுவாங்கல்ல, அப்படி இல்லாமல் நல்ல நிமிர்ந்தவர்களாக திடகாத்திரம் உள்ளவர்களாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஜுஐத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க. சாயிப் இப்னு யஸீத் ஒரு சஹாபி. இப்ப சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, மா முத்திஅத்து பிஹி சமஇ வ பஸரி இல்லா பிதுஆஇ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 94 வயதுல இவ்வளவு திடகாத்திரமா, இப்படி நிமிர்ந்து நல்ல கூணு விழாம, இவ்வளவு நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு, இப்படி என்னுடைய செவிப்புலன்களும் என்னுடைய பார்வையும் என்னுடைய கேள்வி புலன்களும் இப்படி ஒரு திடகாத்திரமாக இருப்பதற்கு காரணம் பி துஆஇ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த துஆ தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுறாங்க. இன்ன ஹாலத்தி ذهبت به இலைஹி, என்னுடைய ஹாலா, தன்னுடைய தாயோடு கூட பிறந்த சகோதரி, சின்னமானது பெரியமா யாராவது இருக்கலாம், தன்னுடைய தாயோடு கூட பிறந்த சகோதரி அவங்க என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழைத்து கொண்டு போனாங்க. ஃபகாலத், அவங்க சொன்னாங்க ரசூல் இடத்துல, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன இப்ன உஹ்தி ஷாக்கின், என்னுடைய சகோதரியினுடைய மகன் இவ நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஃபதஉல்லாஹ லஹு, அவருக்காக வேண்டி நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய சொல்லி அவர்கள் கேட்டார்கள்.
ஃபதஆலி, எனக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த துஆவினுடைய பலனால், அந்த பரக்கத்தால் இவ்வளவு திடகாத்திரமாக நான் இருக்கிறேன் என்று சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முன்பு ஒரு சம்பவத்தை கூட சொன்னேன். ஒரு பெண்மணி வலிப்பு நோயால பாதிக்கப்படுபவர்களுக்கு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அந்த வலிப்பு நோய் நீங்குவதற்காக வேண்டி, அந்த வலிப்பு நோயினால ஏற்படக்கூடிய ஆடை விலகுதல் நீங்குவதற்காக வேண்டி அவர்கள் துஆ செய்தார்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்வு, அந்த ஹதீஸை நான் சுட்டி காட்டினேன். இப்படி இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் நீங்கள் நேர தேடி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பல நபர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டது. ஒண்ணு பொருளாக அவங்க கொடுத்து அவங்களுடைய தேவை நிறைவேற்றிருப்பாங்க, அல்லது துஆ செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி இருப்பார்கள். அப்ப இவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும், நபியின் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுவது ஷிர்கோ, இணைவேற்பிற்குரிய வாசகமோ அல்ல. இரண்டாவது, அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுகிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு, ஒரு கருத்திற்கு அது முரணும் கிடையாது. ஏன் சொன்னா, நீங்க ஹதீஸ்கள்ல தேடி பாருங்க, குர்ஆன்ல ஹதீஸ்லயே அல்லாஹ் என்ன செய்யறான், ஒருத்தர் இன்னொருத்தருக்கு உதவி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா தஆவனு, நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி குர்ஆன்லயே அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். புகாரியில 2442வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரும் பொழுது சொல்றாங்க, ஒமன் கான ஃபீ ஹாஜத்தி அஹீஹி, யார் தன்னுடைய சகோதரருடைய தேவையின் விஷயத்திலே இருக்கிறாரோ, தன்னுடைய சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுகிறாரோ, கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்திஹி, யார் தேவையை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், யார் ஒரு முஸ்லிமை தொட்டும் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ, ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபாத்தி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே இவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குகிறான். ஒமன் சதர முஸ்லிமன், யார் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை பாதுகாக்கிறாரோ, சதரஹுல்லாஹு யௌமல் கியாமா, இவர் மானத்தை அல்லாஹ் மறுமையிலே பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2442வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன விளங்குது, அல்லாஹ் தான் தேவை நிறைவேற்ற செய்யறான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவருடைய தேவை நீங்க நிறைவேற்றினா அல்லாஹ் உங்களுடைய தேவை நிறைவேற்றுறாங்கிறாங்க. அடுத்தவனுடைய துன்பத்தை நீங்க நீக்கினா மறுமை நாள்ல உங்களுடைய துன்பங்கள் அல்லாஹ் நீக்குவான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவி, அப்படி செய்வதால் இவருக்கு உதவி செய்தார், அல்லது இவர் மூலமாக இவர் உதவி பெற்றார், இவர் மூலமாக இவர் துன்பத்தை நீக்கப்பட்டார் என்று மக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி அல்லாஹ் தான் தேவையை நிறைவேற்றுகிறான் என்ற ஒரு செய்திக்கு மாற்றம் இல்லை. ஏன், நடத்தி காட்டுவது அல்லாஹ், அதுக்கு மனிதர்களை அல்லாஹ் பயன்படுத்துறான். இந்த பணக்காரனை பயன்படுத்தி அவருடைய தேவையை நிறைவேற்றிருப்பான், இந்த அறிவாளியை பயன்படுத்தி அவருக்கு கல்வி அல்லாஹ் கொடுத்திருப்பான், இந்த பலசாலியை பயன்படுத்தி அல்லாஹ் அவருக்குரிய துன்பத்தை நீக்கி இருப்பான். இப்ப நடத்தி காட்டுவது அல்லாஹ், தேவைகளை நிறைவேற்றுவது அல்லாஹ், அதற்கு மனிதர்களை காரணியாக அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் சில மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி இருக்கிறான். அதை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லுவது தவறான ஒரு கருத்து கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வாசகம் கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட செய்திதான் என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப 3 வாசகத்தை நம்ம பார்த்துக்கிறோம். 4வது வாசகம் துனாலு பிஹி அர்-ரகாயிப், நாட்டங்கள் எல்லாம் இவர்கள் மூலமாக அடையுமே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வாசகம். நபியின் மூலமாக நாட்டங்களை அடைவது அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வாசகங்கள் கிடையாது. ஏன்னா நீங்க பாருங்க, ஹதீஸுகளை நீங்கள் தேடி பார்த்தால் நிறைய சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து தங்களுடைய நாட்டங்களை சொல்லி, தங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅஜிஸத்தின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அற்புதங்கள் இருக்கு, அந்த அற்புதங்களின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு போயிருக்கிறார்கள் என்று ஹதீஸுகள்ல நீங்க ஏராளமான சான்றுகளை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னி அஸ்மஉ மின்க ஹதீஸன் கஸீரன், அதிகமான செய்திகளை உங்களிடமிருந்து நான் கேட்கிறேன், அன்சாஹு, கேட்ட செய்தியை நான் வந்து மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க, எனக்கு மறதி அதிகமா இருக்கு,
நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை என்னால மனனம் செய்ய முடியல. அப்ப மனனம் செய்ய வேண்டிய ஒரு தேவை எனக்கு இருக்கு, ஒரு ஆற்றல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய நாட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபுசுத் ரிதாக, உங்களுடைய துண்டை விரிங்க அப்படிங்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தன்னுடைய துண்டை விரிக்கிறாங்க. ஃபகரஃப பியதைஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 2 கையால எதையோ அள்ளி போடுற மாதிரி, இப்படி கோரி போடுற மாதிரி என்ன செய்யறாங்க, சைக்கிளை காட்டுறாங்க. அப்படி செஞ்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உம்மஹு, இதை அப்படியே எடுத்து அணைச்சிக்குங்க அப்படிங்கிறாங்க. இவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் எடுத்து அணைச்சிக்கிறாங்க. ஃபமா நசீது ஷையன் பஅதஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் சொல்லி இப்படி செய்ய சொன்னார்களே, அதுக்கு பிறகு நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறப்பது இல்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் புகாரியில 119வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப சஹாபாக்கள் தங்களுடைய நாட்டங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லி அவர்களுடைய முஅஜிஸத்தின் மூலமாக, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த அற்புதத்தின் மூலமாக அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுடைய நாட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால நபியின் மூலமாக நாட்டங்கள் நிறைவேறுவது என்று சொல்லக்கூடிய வாசகம் அது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான வாசகம் அல்ல. அதற்குரிய சான்றுகள் நம்ம இப்ப என்ன செய்தோம் பார்த்தோம். அடுத்த உள்ள ஒரு செய்தி, ஹுஸ்னுல் ஹவாத்திம், இறுதி நல்ல முடிவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஏற்படுவது என்று சொல்லக்கூடிய அந்த வாசகம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா முஸ்லிமும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம், நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஒரு இறுதி நல்முடிவு ஏற்படும் என்பது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணில்லாத விஷயம். ஏன், ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் 1000 முறை சொல்றான், லட்சம் முறை சொல்றான், கோடி முறை சொல்றான், நான் அல்லாஹ்வை விரும்புறேன், அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறேன், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நான் வந்து கடவுளாக ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லி எத்தனை முறை அவன் சொன்னாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதை அவன் ஏற்றுக்கொள்ளாதவரை அவன் முஸ்லிம் ஆக முடியாது. அவன் அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்து ரசூலை ஏற்றுக்க மாட்டேன், ரசூலை மட்டும் நீங்க விட்டுருங்க, அல்லாஹ்வை நான் ஏற்றுப்பேன்னு சொல்லி எவ்வளவு அஹ்லுல் குர்ஆனை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலுடைய அந்த ஹதீஸுகளை மறுக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம். யூத கிறிஸ்தவர்களை நீங்க பாருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வாங்க, அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, முஹம்மது நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ரசூலை மறுக்கக்கூடிய அந்த மக்கள் அவங்க மௌத்தா போகும்போது முஸ்லிமா மௌத்தா போவாங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் முஸ்லிமா மௌத்தா போவாங்களா? மௌத்தா போக மாட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இணைத்து அவர்கள் அந்த கலிமாவில் சொன்னால் மட்டும்தான் முஸ்லிமாக மௌத்தா போவார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யார் மறுக்கிறாரோ அவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்காது, அவருடைய இறுதி முடிவு மோசமான முடிவாக இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர் அவருடைய இறுதி முடிவு மோசமான முடிவாக மாறி போகுதுன்னா இவர்கள் மூலமாக இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆகுவதற்கு இவர்கள் காரணமா இருக்கிறாங்களா இல்லையா? அதனாலதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வமை யுத்திஅர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ், யார் தூதருக்கு வழிபட்டாரோ ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். ஏன், இந்த தூதர் தான் அந்த அல்லாஹ்வை நமக்கு சொன்னது, இந்த தூதர் தான் அந்த அல்லாஹ்வை நமக்கு விளக்கி கொடுத்தது, இந்த தூதர் தான் அந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தது. அப்ப இந்த தூதருக்கு வழிபட்டவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். இந்த தூதரை ஒருவன் மறுத்தால் அல்லாஹ்வுக்கு மறுத்து விட்டார். ஏன், நீ என்னதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை என்று எவ்வளவு பெரிய கொள்கை பிடிப்புல இருந்தாலும் ரசூலை மறுத்து விட்டால் அவர் காஃபிர் தான், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக அல்லாஹ் அவரை அங்கீகரிக்க மாட்டான். அப்ப ரசூலை மறுப்பதால் இவருடைய இறுதி முடிவு மோசமாகி போயிருதா இல்லையா? அப்ப ரசூலை ஏற்றுக்கொள்வதால், ரசூலை ஏற்றுக்கொள்றதுனாலே அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது வந்துடும். ஏன், அந்த ரசூல் தானே அல்லாஹ்வை வணங்கணும்னு சொன்னாங்க, அந்த ரசூல் தானே அத்தனை சட்டத்திட்டங்கள் நமக்கு சொன்னாங்க. அப்ப ஒருத்தன் ரசூலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வான், ஒருத்தன் அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டான்னு வைங்க அவன் ரசூலை மறுத்துருவான். ரசூலை மறுக்கக்கூடியவனாகவும் இருக்கலாம். எப்படி யூத கிறிஸ்தவர்கள் மறுத்தாங்களா இல்லையா? அப்ப அந்த மாதிரி உள்ள அம்சங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அஹ்லுல் குர்ஆன்கள் மறுக்கிறார்களா இல்லையா? ரசூலுடைய ஹதீஸ் குர்ஆன் மட்டும் போதுங்கிறாங்களா இல்லையா? அப்ப ரசூலை ஏற்றுக்கொண்டும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வான். ஆனா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு ரசூலை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறானே அவனுடைய இறுதி முடிவு மோசமான முடிவாக போய்விடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில ரசூல் மூலமாக இறுதி நல்முடிவு ஏற்படும் என்று சொல்லுவது தவறான வாசகம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், நீங்க ஒரு மனிதன் கபூர்ல வைக்கப்படுறாங்க,
கபர்ல வைக்கப்பட்டு ஒரு மனிதன் கேள்வி கணக்கு கேட்கப்படுவான். அப்ப கேள்வி கணக்கு அவனிடத்துல கேட்கப்படும் பொழுது இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாரு, உன் தீன் என்ன அப்படிலாம் கேட்கும் போது இப்படி ஒரு கேள்வி அவனை பார்த்து கேட்பாங்கல்ல, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஆகிய இந்த நபரை பற்றி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவனிடத்துல கேட்கப்படுகிற பொழுது ஒரு ஆள் வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்னு வைங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாமுங்கிறான், ஏன்னா சொல்லிடுறான். உன்னுடைய ரப்பு யாருன்னு கேட்கப்பட்டா அல்லாஹ்ன்றான், உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டா இஸ்லாமுங்கிறான். ஏன்னா யூதர்களும் அந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தான் இருந்தாங்க. ஆனா அவங்க ரசூலை ஏற்றுக்கொள்ளல. இப்ப அவங்க இடத்துல மலக்குமார்கள் கபூர்ல வச்ச உடனே இந்த கேள்வி கேட்கிறாங்க. இது புகாரியில நிறைய ஹதீஸ்கள்ல வருது. இந்த இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படுங்கிற செய்தி யாரும் மறுக்கல. அப்ப அவனிடத்துல மலக்குமார்கள் இப்படி கேட்கிறாங்க, மா குந்து தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நீ என்ன சொல்றன்னு அவரிடத்துல கேள்வி கேட்டா அவன் அல்லாஹ்வை மட்டும் ஏத்து ரசூலை மறுத்தவனாக இருந்தா என்ன செஞ்சிருவான், தெரியாதுன்றுவான். தெரியாதுன்னு சொன்னவன் அல்லது எனக்கு இது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னவன் வந்து கபருடைய வாழ்க்கையில ஈடேற்றம் பெற்றவனா இருப்பானா? அதே ஒரு முஸ்லிமாக ரசூலை ஏற்றுக்கொண்டவனாக இருந்தால் அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று எந்த முஸ்லிம் சொல்கிறாரோ, யார் இந்த நபியை ஏற்றுக்கொள்கிறாரோ அதற்கு பிறகுதான் அவர் ஈடேற்றம் பெற்றவராக ஆகுவார். என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி, என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம் என்று சொல்லி ரசூலை மறுத்தவன் இருக்கிறான கபரிலே, அவருடைய கபருடைய வாழ்க்கை மோசமாக போய்விடும். அப்ப ரசூலின் மூலமாக இறுதி முடிவு ஏற்படும் என்று வரக்கூடிய விஷயம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணில் ஏராளமான சான்றுகள் இருக்கு. மறுமையில அடியார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு பதிலளிக்கப்படக்கூடிய துஆ என்று இருக்குது. லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் பதிலளிக்கப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கிறது. யதுஉ பிஹா, அந்த துஆவை கொண்டு அந்த நபிமார்கள் துஆ செய்வாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படி ஒரு துஆ இருக்குல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ உரீது அன் அஹ்தபிய தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி ஃபில் ஆখিরা, என்னுடைய அந்த துஆவை நான் மறுமையில என்னுடைய சமுதாயத்திற்கு ஷஃபாஅத்திற்காக பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஒரு மனிதனுடைய இறுதி நல்முடிவினுடைய கடைசி கட்ட எதுங்க? மறுமை நாள். அந்த மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தின் மூலமாக பல்வேறுபட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பாவம் செய்த அந்த மக்கள் ஷஃபாஅத்தின் மூலமாக நபியினுடைய அந்த பரிந்துரையின் மூலமாக அவர்கள் நரகத்திலிருந்து விடுபட்டு சொர்க்கத்திற்கு போகக்கூடிய அந்த நிகழ்ச்சி, மறுமை நாளுடைய அந்த நிகழ்ச்சி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏராளமான ஹதீஸ்கள்ல நீங்க பார்க்கலாம். அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல போவாங்க, எங்களுக்காக நீங்க ஷஃபாத் செய்யுங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல வருவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்துல வருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கடைசியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல மாத்தி அனுப்புவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்த உடனே எங்களுக்காக நீங்க ஷஃபாத் செய்யுங்க மக்கள் வந்து கேட்ட உடனே நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்கன்னுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போங்கன்னுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க அப்படின்னு சொல்லிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்திற்காக வேண்டி ஷஃபாத் செய்து அல்லாஹ்விடத்துல அவர்களுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பெரும்பகுதியான மக்கள் ஹதீசுகள்ல சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு சொன்ன ஹதீசுகள்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இன்தலிக் ஃபஅக்ரிஜ் மன் கான ஃபீ கல்பிஹி அதுனா 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 மிஸ்கால ஹப்பத்தி ஹர்தலின் மின் ஈமான், யாருடைய உள்ளத்திலே குறைந்த குறைந்த குறைந்தபட்ச ஒரு கடுகளவு ஒரு ஈமான் யாருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ ஃபஅக்ரிஜுஹு மினன் நார், நரகத்திலிருந்து அவரை வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லி அப்படி நான் சென்று அதை நான் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிற செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற விஷயம். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய இறுதி நல் முடிவு அப்படிங்கிறது மறுமையில ஏற்படக்கூடிய அந்த விஷயம் தான் கடைசி கட்டம். அந்த கட்டத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தின் மூலமாக பல பாவிகள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு காரணமாக இருப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அதனால இவர்கள் மூலமாக இறுதி நல் முடிவு ஏற்படும் என்று சொல்லுவது எந்த வகையிலும் குர்ஆன் ஹதீஸிற்கு முரணான வாசகம் கிடையாது என்பதை பல ஆதாரங்கள் மூலமாக நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்த கடைசியாக உள்ள ஒரு வாசகம், யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி அல் கரீம், இவர்களுடைய சங்கையான திருமுகத்தின் காரணமாக மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு வாசகம்.
எப்படி ரசூலின் மூலமாக மழை பொழியும்? மழையை கொடுப்பது அல்லாஹ் தானே, மழையை கொடுப்பது அல்லாஹ் தானேங்கிறத மறுக்கிறது வேற மறுப்பிற்கு இல்லை. அது அல்லாஹ் தான் மழையை கொடுக்கிறான் என்பதில் மறுப்பிற்குரிய விஷயம் கிடையாது. ஆனால் நபியின் மூலமாக மழை பொழிந்திருக்கிறதா இல்லையா? நபியின் மூலமாக மழை மக்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இதுதான் செய்தி. இந்த வாசகம் நபியின் மூலமாக மழை பொழியும் என்று சொல்லக்கூடிய வாசகத்திற்கு ஆதாரம் இருக்கா இல்லையா? நபியின் மூலமாக மழை கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று நீங்க ஹதீசுகளை பார்த்தால் ஏராளமான ஹதீசுகள் சான்றுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆல குதுபா செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜும்ஆவுடைய நாள்ல வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதுபா செய்து கொண்டிருக்கிற பொழுது ரசூல் இடத்துல வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹலகத்தில் மவாஷி வன்கதஅத் அஸ்ஸுபுலு, யா ரசூலல்லாஹ் கால்நடைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வழிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஃபதஉல்லாஹ யுகைஸனா, அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய சொல்லி மழையை கொண்டு வர சொல்லுங்க, அல்லாஹ் மழை கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வெள்ளிக்கிழமை அப்ப ஜும்மா குத்துபா ஓதி கொண்டிருக்கும் பொழுது வந்து சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல சொல்லி மழை வரணும், ஏன்னா மழை இல்லாம இல்லை அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய 2 கையை உயர்த்தி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, அல்லாஹு மஸ்கினா, யா அல்லாஹ் மழையைத்தா, யா அல்லாஹ் மழையைத்தா, யா அல்லாஹ் மழையைத்தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா நரா ஃபிஸ் ஸமாஇ ஸஹாப், வானத்துல எந்த மேகத்தையும் நாங்க பார்க்கல அல்லாஹ் மீது சத்தியமாக. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த துஆ இருக்கு, இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு மழையை தந்தான். எந்த அளவுக்கு மழை தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா ரஅய்னா அஷம்ஸ சித்தா, 6 நாட்கள் அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், 6 நாட்கள் நாங்கள் சூரியனை பார்க்கவே இல்லை. அடுத்த வாரம் வருது, 6 நாள் கழிச்சு அடுத்த ஜும்மா வரும்ல, அடுத்த ஜும்மா வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல குத்துபா ஓதி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வரார் அந்த வாசல்ல. மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலகத்தில் அம்வால் வன்கதஅத் சுபுல், யா ரசூலல்லாஹ் பொருள்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, பாதைகள் எல்லாம் வழிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டுச்சு, பொருள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, வழிகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுச்சு. முதல்ல சொன்னது மழை இல்லாமல் அழிஞ்சு போச்சு, இப்போ வந்து சொல்றது மழையினால் இப்ப அழியுது. ஏன்? நிறைய மழை கொட்டி 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 தீர்த்தது. ஃபதஉல்லாஹ யும்சிகஹா, அல்லாஹ்விடத்துல அந்த மழையை நிறுத்த சொல்லி நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பவும் தன்னுடைய கையை உயர்த்தி துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா, யா அல்லாஹ் எங்கள் சுற்றி உள்ள பகுதிகளுக்கு இந்த மழையை தா, வலா அலைனா, இந்த மழையை எங்களுக்கு எதிராக நீ ஆக்கி விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மழையை நிறுத்திடுறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தி புகாரியில 1013வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப மழை இல்லாமல் இருக்கிற அந்த காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் மூலமாக மழை வந்திருக்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தெளிவாகவே சொல்றாங்க, மேகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா மழை பெய்யாத காலம். இன்னும் சொல்ல போனா பாலைவன பகுதிகளில் மழை அப்படிங்கிறது அரிதான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு இடங்கள்ல மழை வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து அல்லாஹ் அந்த துஆவை கொண்டு மழையை தந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த நபியின் மூலமாக மழை பெய்யும் என்று சொல்லக்கூடிய வாசகம் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட அதற்கு ஆதாரம் உள்ள வாசகம் என்பதை நம்ம புரிந்து கொள்றோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா பிவஜ்ஹில் கரீம், முகத்தில் அவருடைய திருமுகத்திற்காக மழை பொழியும் அப்படின்னு ஒரு வாசகம் வந்திருக்கு. திருமுகம் அப்படின்னு சொன்னா அது வந்து அவருடைய முகம் அப்படிங்கிற அர்த்தம் இல்ல, பொதுவாக நம்ம நபிக்காக வேண்டி மழை பொழியும் அப்படிங்கிற அந்த வாசகத்திற்கு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது ஒரு சில உறுப்பை மையப்படுத்தி தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். நம்ம கூட சொல்லுவோம் அல்ல வழக்கத்துல, உங்களுடைய முகத்துக்காக தான் பாக்குறேன், இல்லண்டா வந்து விஷயம் வேற மாதிரி போயிடும் அப்படின்னுவாங்க. உங்க முகத்துக்காக பாக்குறேன்னா ஏங்க என் முகத்துக்காக பாக்குறீங்க, கைக்காக பாருங்க அப்படின்னு நான் சொல்லுவோம். அப்படி சொல்ல மாட்டோம். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, கை கொஞ்சம் ரொம்ப இப்ப கொஞ்சம் கை ரொம்ப கடிக்குது அப்படின்னுவாங்க, அதனாலதான் என்னால எதுவும் செய்ய முடியல. கை கடிக்குதுன்னா கை கடிக்குதுன்ற அர்த்தம் கிடையாது, காசு பணம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்.
கழுத்து ரொம்ப நெருக்குது, விஷயங்கள் எல்லாம் ஒரே கழுத்தை நெருக்குதுன்னு கழுத்தை ஏதோ நெருக்காது, அந்த அளவுக்கு சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். எனக்கு சிரமம் வருதுங்கிறத சில உறுப்புகளை மையப்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்கும். அப்போ முகம் என்பது ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். முகத்திற்காக வேண்டி அப்படின்னு சொன்னா மொத்தத்திற்காக வேண்டி அப்படின்னு அர்த்தம். அப்ப நபியினுடைய முகத்திற்காக வேண்டி மழை பொழியும்னா நபிக்காக வேண்டி நபியின் மூலமாக மழை பொழிந்திருக்கிறது என்பது ஹதீஸ்ல இருந்து ஏராளமான உள்ள சான்றுகள். இரண்டாவது, இந்த முகத்திற்காக வேண்டி அப்படின்ற அவர்கள் முகத்திற்காக வேண்டி முகத்தின் மூலமாக அப்படின்ற வாசகம் வந்திருக்கிற இந்த ஸலாத்து நாரியால. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ்ல இந்த மாதிரி ஒரு வாசகம் வந்திருக்கிறதுனால அந்த வாசகத்தை அப்படியே அந்த ஹதீஸ்ல இருந்து உள்ள வாசகத்தை அப்படியே பயன்படுத்தி இருக்கிறாங்க. புகாரியில் 1008வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூ தாலிபனுடைய ஒரு கவிதையை எடுத்து இவங்க பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க, கவிதையை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. என்ன கவிதை அப்படின்னு சொன்னா, ரசூலை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு கவிதை. வெண்மையானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி, இவர்கள் மூலமாக மழை பொழியும் அப்படிங்கிற அந்த வாசகம் புகாரியில வருகிறது. சுமாருல் யதாமா, அனாதைகளுக்கு இவர்கள் ஆதரவளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இஸ்மத்துன் லில் அராமில், விதவை பெண்களுக்கு இவர்கள் பாதுகாப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்று வரக்கூடிய அந்த கவிதை வரிகள். இதுல யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி அப்படின்னு வாசகம் வருதுல, இந்த வாசகத்தை தான் அந்த ஸலவாத்து நாரியால பயன்படுத்தி இருக்கிறாங்க. யுஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹிஹி அல் கரீம், சங்கையான இவருடைய திருமுகத்தின் மூலமாக மழை பொழியும் அப்படிங்கிற அந்த வாசகத்தை இந்த புகாரியினுடைய 1008வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்க இந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மழை பொழியும் என்பதற்கு இந்த ஹதீஸுடைய வாசகங்களும், அந்த ஒரு நிகழ்வு நான் சொல்லி கொடுத்தேனே ஜும்மாவுடைய மேடையில் துஆ செய்து மழை வந்த விஷயம். அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை காட்டுதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மழை பொழிந்திருக்கிறது என்று உள்ள செய்தி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான உள்ள விஷயம் கிடையாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த 6 விஷயங்களை பார்த்தோம். சிக்கல்கள் அவர்கள் மூலமாக அவிழும், அதே போல துன்பங்கள் நீங்கும், 3வது அவர்கள் மூலமாக தேவைகள் நிறைவேற்றப்படுவது, 4வது நாட்டங்கள் அவர்கள் மூலமாக நிறைவேற்றப்படுவது, 5வது இறுதி நல்முடிவு அவர்கள் மூலமாக ஏற்படுவது, 6வது மழை அவர்கள் மூலமாக பெய்யும் என்ற இந்த 6 செய்திகளும், இந்த 6 விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டது. இந்த 6 விஷயங்களை நபியை ஒப்பிட்டு நபியை சேர்த்து சொல்லுவது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான செய்திகள் இல்லை என்பதை பல்வேறுபட்ட சான்றுகள் மூலமாக நாம் நிரூபி இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அர்த்தங்கள் வைக்கும் பொழுது சில தவறுகளை செய்வாங்க. தன்ஹல்லு பிஹில் உகத், சிக்கல்கள் இவர்கள் மூலமாக நீங்கும் அப்படின்னு சொன்னா, இவர்கள் மூலமாகத்தான் நீங்கும், இவர்கள் மூலமாகத்தான் துன்பங்கள் அகலும், இவர்கள் மூலமாகத்தான் தேவைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி என்னமோ நபி மட்டும்தான் இதை செய்வார்கள், நபி மட்டும்தான் இதை பண்ணக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வைப்பதாக தவறாக மக்களிடத்துல சில அர்த்தங்கள் சொல்லப்படுவதை நம்ம பார்க்கிறோம். நபியின் மூலமாகத்தான் சிக்கல்கள் அப்படின்ற தான்ங்கிறாங்களே, இது ஒரு விஷயத்தை மட்டுப்படுத்தி ஒரு விஷயத்தை சுருக்கி சொல்வதற்கு காரணம். ஏன்னா அப்படி நபியின் மூலமாகத்தான் சிக்கல்கள் அவிழும், நபியின் மூலமாகத்தான் துன்பங்கள் நீங்கும் என்று ஸலவாத்து நாரியால வருதுன்னு சொன்னாதான் அவங்க இன்னொரு ஒரு விஷயத்தை நிலைநாட்ட முடியும். என்ன விஷயம்? அல்லாஹ் சிக்கலை நீக்கிறவன்றத மறுக்கிறாங்க, அல்லாஹ் தேவையை நிறைவேற்றுறாங்கிறத மறுக்கிறாங்க, அல்லாஹ் துன்பங்களை நீக்கிறாங்கிறத மறுக்கிறாங்க. அது யாரையும் மறுக்க கிடையாது. நபியின் மூலமாக சிக்கல்கள் நீங்கும் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸ்கள் ஆதாரம் இருந்ததா இல்லையா? நபி காரணமாக இருந்திருக்கிறார்களா இல்லையா? நபியின் மூலமாக மழை வருவதற்கு நபி காரணமாக இருந்திருக்கிறார்களா இல்லையா? துன்பங்கள் நீங்குவதற்கு நபி காரணமாக இருந்திருக்கிறார்களா இல்லையா? சில நபர்களுடைய தேவைகள் நீக்கப்படுவதற்கு நபி காரணமாக இருந்திருக்கிறார்களா இல்லையா? அப்ப நபி காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்ற அந்த பண்புகளை ஹதீஸ்களில் உள்ள செய்திகளை எடுத்து நபி துன்பங்கள் நீக்குவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள்,
இருந்திருக்கிறார்கள். நபி சிக்கல்கள் அவிழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நபி தேவைகள் நீக்கப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நபி மழை பொழிவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நபி நாட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். நபி ஒருவருடைய இறுதி நல் முடிவு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்று அந்த சலாத்து நாரியாவில் உள்ள கருத்தை தவிர அதுல அல்லாஹ்வை அல்லாஹ் கடவுள் இல்லை என்று மறுக்கக்கூடிய எந்த அம்சமும் அதுல கிடையாது. அந்த அர்த்தம் வைப்பதால் தான் இந்த சலவாத்து நாரியாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அர்த்தம் அது கிடையாது. போதுமா? அந்த அல்லாஹ் தேவை நிறைவேற்றக்கூடிய என்பதை மறுக்கிறார்கள் அப்படின்னா அப்படி மறுக்கல. அல்லாஹ் தேவை நிறைவேற்றக்கூடியவன் தான். நபி சுயமாக யாருடைய தேவையும் நிறைவேற்ற முடியாது. இந்த மாதிரி உள்ள கருத்து இதுதான் சொல்லணும்னு விரும்புறீங்களா? இதுதான் அதனுடைய கருத்துன்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப பிரச்சனைகள் இல்லை. அப்ப தவறான கருத்துக்களை, தவறான அர்த்தங்களை, பிழைகளை அடுத்தவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி வைப்பது சரியான அணுகுமுறை இல்லை என்பதை கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சில மக்கள் உங்களிடத்துல இப்படி கேள்வி கேட்பாங்க. சில மக்கள் இப்படி உங்களிடத்துல சொல்லுவாங்க, இந்த சலவாத்து நாரியாவை ஏன்னா அர்த்தங்கள்லாம் விளங்கிருச்சுல, அர்த்தங்கள்லாம் ஷிர்குடைய வாசகம் இல்லை என்பது புரிஞ்சிருச்சு. இப்படி சொன்ன உடனே சில மக்கள் உங்களிடத்துல இப்படி ஒரு சந்தேகங்களை கேட்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தராத சலவாத்துல இது இப்படி ஒரு சலவாத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத சலவாத்தை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி சில மக்கள் சொல்லுவதை கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருவது நியாயமான சந்தேகம் தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலவாத் என்பது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியின் மீது சலவாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப சலவாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டளையை எடுத்து நபியின் மீது சலவாத்தை உண்டாக்கக்கூடிய, சலாமை உண்டாக்கக்கூடிய நம்ம வாசகங்கள் எந்த வாசகங்களை பயன்படுத்தி சொன்னாலும் அதுல தவறு கிடையாது. அந்த வாசகங்கள் இணை வைப்பிற்குரிய வாசகங்களாக இருக்கக்கூடாது. இணை வைப்பிற்குரிய கருத்தை சொல்லக்கூடிய வாசகங்களாக இருக்கக்கூடாது. இணை வைப்பிற்குரிய கருத்து உள்ள எந்த வாசகமும் சலவாத்து நாரியால இல்லை. அதனுடைய உண்மையான பொருள் நம்ம விளங்கி இருக்கிறோம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல இல்லாத சலவாத்துன்னு சொல்றாங்கல்ல, இது மக்களை இப்படி சொன்னாதான் இது பிதஅத்து, இது நபி காட்டி தராத வழிமுறைங்கிற மாதிரி திசையை திருப்புவதற்காக சொல்லப்படுகிறது. நீங்க அவங்களிடத்துல போய் கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றோம்ல, முஹம்மது அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும். அதே போல அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா நபியின் மீது அல்லாஹ் அருளை பொழிவானாக, அதே போல சலாம் சொல்லுவானாக, சாந்தி தருவானாக அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படிங்கிறது அதனுடைய கருத்து. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்ங்கிறது இருக்க, இது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. இது இப்படித்தான் என் மேல நீங்க சலவாத்து சொல்லணும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கல. மக்களாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற வாசகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சொல்லி கொடுத்தாங்களான்னு ஹதீஸ்ல கேளுங்க. அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்று என் மீது சலவாத்தை நீங்க இப்படித்தான் சொல்லணும்னு ரசூல் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேளுங்க. அப்படி சொல்லி கொடுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வராங்க. அவங்க பேர் கஅப் இப்னு அஜ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. யா ரசூலல்லாஹ் அம்மா ஸலாமு அலைக ஃபகத் அரஃப்னாஹு, உங்கள் மேல சலாம் சொல்லக்கூடிய அந்த முறை எங்களுக்கு தெரியும். ஃபகைஃப ஸலாத்து அலைக, உங்கள் மேல எப்படி நாங்க ஸலாத்து சொல்றது? அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்றான். சலாம் சொல்லக்கூடிய முறை எங்களுக்கு தெரியும், சலாத்தை எப்படி நாங்க சொல்றதுன்னு சொல்லி கஅப் இப்னு அஜ்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸலவாத் எப்படி சொல்வதுன்னு என்று ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அதுக்கு எப்படி சொல்றதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுதான் ஸலாத்து சொல்லக்கூடிய முறை என்று ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது. புகாரியில 4897வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் நபியின் மீது ஸலாத்தும் சலாமும் எப்படி சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய சஹாபிக்கு சலாத் எப்படி சொல்வது என்ற அந்த கேட்ட கேள்விக்கு இப்படித்தான் ஸலவாத்து சொல்லணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிமுறையை சொல்லி கொடுக்கறாங்க, ஒரு ஸலவாத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இன்னைக்கு முஹம்மதுங்கிற பேரை கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்றோமே, அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நம்ம சொல்றோமே, அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததா?
அப்ப முஹம்மதுங்கிற பெயரை கேட்கும் பொழுது நம்ம ஸலவாத்து சொல்றதாக இருந்தால் ரசூல் சொல்லி கொடுத்தாங்களே இந்த ஸலவாத்தை சொல்லணும். ரசூல் சொல்லாததை நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் சொல்லி கொடுக்கல, அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்னு ரசூல் சொல்லி கொடுக்கல. ஆனா முஹம்மதுன்னு பேர் கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கறோம், அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்னு சொல்றோம். ரசூல் சொல்லி கொடுக்காத ஒரு ஸலவாத் முறையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ரசூல் சொல்லி கொடுத்த முறை நான் ஓதி காட்டினேன். இந்த ஸலாத் இப்ராஹிமியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் குடும்பத்தார்களோடு சேர்த்து சொல்லப்படுகிற அந்த ஸலவாத், அதுதான் ரசூல் சொல்லி கொடுத்த முறை. இது யாரும் சொல்றது கிடையாது. அப்ப ஸலவாத்து நாரியாங்கிற விஷயத்துல வரும்போது ஸலவாத்து நாரியா ஓதுறீங்களே, இது ரசூல் சொல்லி கொடுக்காத ஸலவாத் அப்படின்னும் போது மட்டும் ரசூல் சொல்லி கொடுக்காத ஸலவாத்துன்னு வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோ ரசூல் சொல்லி கொடுக்கலையப்பா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத முறைதான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத முறைதான அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அத மக்கள் சொல்றாங்களா, அப்ப அது பித்அத் இல்லையா? ஸலவாத்து நாரியால மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காத முறை, அதனால் அது பித்அத்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வாசகத்தை பயன்படுத்துவதும் பித்அத். ஏன்னா அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுக்கல. ஆனா நம்ம யாரும் பித்அத்னு சொல்றது இல்ல, பயன்படுத்துறோம். ஏன்? நோக்கம் என்ன? ரசூல் மீது ஸலவாத்து சொல்லப்படுகிறது, ரசூல் மீது சலாம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அடிப்படையில ஸலவாத்து நாரியாவிலும் அந்த சலாமும் ஸலவாத்தும் சொல்லப்படுவதால் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இல்லாத ஸலவாத்தாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி காட்டிய ஸலாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்கிற அந்த செய்தி அந்த ஸலாத்து நாரியாவிலும் அடங்கி இருக்கிறது. அதனால அதை எடுத்து அந்த ஸலவாத்துகளை நம்ம சொல்லுவதால எந்த தவறோ எந்த பிழையோ கிடையாது, அது பித்அத்தாக ஆகாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும், அல்லாஹ் சாந்தத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஸலவாத் நாரியா மார்க் அடிப்படையில ஏராளமான சான்றுகளோடு நாம் பார்த்தோம். மார்க் அடிப்படையில அது எந்த விதத்திலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லை என்பதை நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் விளங்கிய பிரகாரம் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.